இந்த ஷூட்டும் 12 மணி 1 மணி வரைக்கும் போகும். திருப்பி டேக் த ஃப்ளைட் பேக், கம் பேக் டு குவைத், ரெஸ்ட் எடுக்காம அங்கேயும். ஸோ சம்டைம்ஸ் ஒரு 3 நாள் தூக்கம் இல்லாம இவ்வளோ டெஃபினேஷனா சொல்லாம பட் சார் வந்து சிம்பிளா சொன்னார். அவன் ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேங்கிறான். சிம்பிளா சொன்னார் ஒரு விஷயம். ஐ பர்சனலி விஷ் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு. கிடைக்காது நண்பன்டா. அண்ட் அவர் ஒருத்தர் தான் வந்து இவர் வந்து போனுக்கு வச்சுட்டு திட்ட முடியும், இது பண்ண முடியும். சீரியஸ்லி அது ஈஸியா இருக்கு. இவர் கேட்பாரு வேற, அவர் பேச்சுனா இவர் வந்து கேட்காம இருக்கவே மாட்டார். So in every way he's a mentor, he's like a big brother, not only for him, for me also. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். உங்களோட 2 பேரோட லைஃபுக்கு வெங்கடேஷ் பட் அவர்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம தெரியும், எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட ஒரு ஃபோன் காலில் அவர் அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றியும் வி கேன் ஷேர் அபவுட். பிகாஸ் இந்த வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசத்தில் உங்கள் ஃபேமிலி டயர்டோட ஒரு ஹாப்பினஸ் இருந்தது எல்லாருக்கும். பட் அவர் வெங்கடேஷ் பட் சார் மட்டும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஜூம் பண்ணிலாம் பார்த்தேன், அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பை அவர் செலுத்தினதை பார்த்தோம். ஹவ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஹீஸ் ஃபேமிலி. அன்னைக்கு வந்து அவங்க அண்ணானால வர முடியல, அவங்க அண்ணா எங்கள் ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் பட் வாஸ் த ஃபேமிலி ஃபார் இவருக்கு. அன்றைக்கி அவர் தான் ஃபேமிலியாக வந்து நின்னார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை இவர் இதுலேருந்து. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ். அண்ட் அவருக்கு மாத்திரம் இல்லை, எனக்கே வந்து ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணும், இது பண்ணுன்னா ஐ ஐ கேன் ரீச் அப் டு ஹிம். ஹீ இஸ் லைக் ஒரு பிக் பிரதர் இன் எவ்ரி வே. அந்த மாதிரி ஒரு வெல்விஷர். அண்ட் அவர் ஒருத்தர் தான் வந்து இவர் வந்து ஃபோனுக்கு வச்சுட்டு திட்ட முடியும், இது பண்ண முடியும். சீரியஸ்லி அது ஈஸியா இருக்கு. இவர் கேட்பாரு வேற, அவர் பேச்சுனா இவர் வந்து கேட்காம இருக்கவே மாட்டார். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹி ஹேஸ் தட். அண்ட் அவர் இருக்கனால தான் ஹீ குட் ஸ்டே கிரவுண்டட். ஏன்னா அந்த மீடியாவில் வந்து ஈஸியாக வந்து நம்மளால வி கெட் கேரிட் அவே. இதுதான் வந்து இது, அது வந்து அவர் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் வந்து இல்லை, இது வந்து உலகம் இப்படி கிடையாது. ஸோ ஹீ வாஸ் த மென்டருங்கிறனால தான் வந்து ஹீ டுக் இட் த கரெக்ட் வே. ஆமாம், இல்லைன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு கெட் கேரிட் அவே. நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க இல்லது இது. பட் ஸோ இன் எவ்ரி வே ஹீஸ் அ மென்டர். ஹீஸ் லைக் பிக் பிரதர், நாட் ஓன்லி ஃபார் ஹிம், for me also. And the family also gels. Shobitaவும் நானும் we connect in a way. And now recent ராதாவும் சஹானா also have started bonding. ஆமா, அவங்க 2 பேரும் they are முன்னாடி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணிப்பாங்க. Now they also really connect. So we are happy that okay, எல்லாரும் as a family everybody could connect with. இது ஈஸியே கிடையாதுங்க. அங்கேயும் வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். அது முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் வருவார், ஃப்ளைட்டில் தூங்குறதில்ல. வந்தோடனே குளிச்சுட்டு ஷூட்டுக்கு போகணும். இந்த ஷூட்டும் 12 மணி 1 மணி வரைக்கும் போகும். திருப்பி டேக் த ஃப்ளைட் பேக், கம் பேக் டு குவைத், ரெஸ்ட் எடுக்காம அங்கேயும். ஸோ சம்டைம்ஸ் ஒரு 3 நாள் தூக்கம் இல்லாமல். இவ்வளோ டெஃபினேஷனா சொல்லாம பட் சார் வந்து சிம்பிளா சொன்னார். அவன் ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேங்கிறான். ஆமாம், சிம்பிளா சொன்னார் ஒரு விஷயம். அது உங்களுக்கு டயர்ட் ஆகலையா? இல்லை அது ரொம்ப என்ஜாய் தி ப்ராசஸா இல்லை எப்படி? அதான் நானும் வந்து எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண முடியும்னு தெரியல. இட் இஸ் டேக்கிங் அ திங் ஆன் த ஹெல்த். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு, எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அது தட் இஸ் த ஒன்லி கன்சர்ன் ஃபார் அஸ். எங்களுக்கு அது இல்லை ஒன்று. எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா அது ஈஸி இல்லைங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ட்ராவல் மாத்திரம் கிடையாது, இட்ஸ் அ ஃபுல் டைம் ஜாப். அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஈஸியும் கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட் அந்த வேலையோட இதுவும் சேர்த்து பண்ணி இந்த ட்ராவலோட சேர்த்து பண்ணுறது, அங்கே லீவும் எடுக்க முடியாமல். இல்லை அதான் எனக்கு இப்போ அங்கேருந்து இங்கே வரீங்கல்ல, அது என்ன இது ஆஃப் லீவ் மாதிரி சொல்லிட்டு 28 நாள்லாம் முடிஞ்சு போச்சு. லாஸ் ஆஃப் பேல போயிட்டு இருக்கு. போய் அந்த ஆனுவல் லீவ் எல்லாம் முடிஞ்சது. 28 days வருஷத்துக்கு. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ லீவ் போட்டு தான் வந்துட்டு ஓகே ஓகே. இப்போ லாஸ் ஆஃப் பட் பே. ஹி லைக்ஸ் இட். அது பிடிச்சிருக்கு, அந்த ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இல்லை கம்ப்ளீட்டாக இங்கே ஷிஃப்ட் ஆகி அது ஐடியா இல்லையா? இல்லை எவன் காசு கொடுக்குறான்? ஓகே, காசு கொடுத்தாலும் அந்த காசு அது மாதிரி வராது. அண்டு இங்கே வந்து இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் ஒர்க் கல்ச்சர். நான் 2 years ட்ரை பண்ணது. ஆக்சுவலாக ட்ரை பண்ணாமல் இல்லை. ஐ டோன்ட் மைண்ட், லெட்ஸ் சி, பார்ப்போம் அப்படிங்கிறது. ரஜினி சார் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நைட் விசிட் பண்ணுவார். ஓகே, காஃபி ஷாப்பில் அவருக்குன்ற ஒரு பூத்து மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அ பூத், இந்த நம்ம இது மாதிரி கொஞ்சம் திறந்தாங்க, பட் கொஞ்சம் ஓரமாக இருக்கும். அவர் ஒய்ஃபும் அவர் பிரதர் இன்லாவும் வருவாங்க. மோஸ்ட்லி 3 பேர் தான் வருவாங்க. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hours அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நைட் ஒரு 1:30 வரைக்கும் யூஸ்வலாக. ஓகே, கடைசியாக கூப்பிடுவார். யூஸ்வலாக சேம் ரெகுலர் அப்படின்வார். ரெகுலர்னால் ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறியும் பூரியும் தான் சாப்பிடுவார். சரி கடைசியாக.
அன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, ராம் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடும் போல் இருக்கு, ஆனால் டைஜஸ்ட் ஆகிறது நைட்டில் கொஞ்சம் காலையில் எழுந்து ஷூட் போகணும், ஸோ ஈஸியாக ஒரு வயிறுக்கு ஃப்ரெண்ட்லியாக அது மாதிரி பிரியாணி ஆனால் வேணும் அப்படின்னாரு. நானும் ஓகே சார் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நான் யோசிக்கிறேன் எப்படி லைட்டாக பிரியாணி பண்ணுறது அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி பண்ணாலும் எண்ணெய் இல்லாமல் நேரம் ஆகிடும். ஆமாம். ஸோ டக்குனு என்ன பண்ணேன், மட்டன் பிரியாணி தான் கேட்டேன். மட்டன் பிரியாணி எடுத்தேன், வர 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 இருந்தது. யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீமரில் போட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். மட்டன் ரோகன் ஜோஷ் கிரேவி எடுத்து போட்டு, ஆனால் குழைக்கக்கூடாது, குழைக்காமல் வேணும், ஈஸியாக இருக்கணும், ஆனால் மெல்ற மாதிரி இருக்கும். ஓகே. அதை போட்டு ஸ்டீம் பண்ணி கொடுத்தேன். நல்லா ஃப்ளேவரும் அதிகமாகிடுச்சு. ஒரு மாதிரி மட்டனோட ப்ரிடாமினன்ட் ஒரு இது இருந்தது. எடுத்து போய் கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாம அப்படின்னாரு. அன்றைக்கி இது கூட நான் இதில் சொல்கிறேன், அன்றைக்கி எல்லாருக்கும் 500 rupees டிப்ஸ் கொடுத்தாரு. ஆஹா. அதுக்கப்புறம் என்னையே தான் அனுப்புவாங்க. வெயிட்டர் போனாலாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. நான் வெயிட்டரே வந்து சொல்லுவான், ஷெஃப் நீங்கள் போய் கடைசியில் இது சொல்லுங்கள். ஓகே. ஸோ எப்போ வந்தாலும் நான் கடைசியாக அவர் கையில் பார்ப்பேன். அவர் எனக்கிட்ட எல்லாருக்கும் கொடுத்துருங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 10 பேர் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கும் 500 ரூபா கொடுப்பாரு. அதுவும் 1990 எண்ட்லேயே. ஓகே 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 ஓகே. அப்போயே 500 ரூபா. இப்போவும் அது பெரிய அமௌண்ட் தான், பட் அப்போனா அது எஸ். ஸோ அந்த 500 ரூபாய் யூஸ்வலாக எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மாதம் பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவேன் நான். சூப்பர். ஆனால் இது மாதிரி தான் நிறைய கெஸ்ட் அது மாதிரி வருவாங்க தாஜில், என்ன தான் அனுப்புவாங்க. போய் அப்போ பண்ண பிரியாணி பேர் கூட வைக்கல. ஓகே. ஸோ நான் அப்போ அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண ஆரம்பித்தோம். மெனுவில் கிடையாது. மெனுவில் இல்லை. யாருக்கெல்லாம் தெரியுமோ அது கொஞ்சம் அப்படியே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஒருத்தன் சாப்பிட்டானா திருப்பி அதே சாப்பிட வருவாங்க. ரெகுலர் அதே மாதிரி ஹிடன் மெனுவில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் தாஜ் கோர்மரில் விட்டுட்டு குவைட் போயிட்டேன். அது ஒரு ஹிந்திக்கார ஷெஃப் அவரும் வந்திருக்காரு நினைக்கிறேன். அது வந்து ஹிந்தியில் வந்து கீலா அப்படின்னா ஈரமாக வெட்டு ஈரம் அப்படின்னு, அதுதான் கீலா. ஓகே. இது மாதிரி இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க தான் பேர் வச்சுருக்காங்க கில்லி பிரியாணி அப்படின்ட்டு. ஓகே. கீலா பிகேம் கில்லி. இந்த கில்லி கிடையாது, இந்த கில்லி. அதுக்கான விதை நான் போட்டது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.